கிரக வக்கரத்தை பற்றி பார்க்கின்ற போதுங்க, நவகிரகங்களில் ஒளி கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன். நிழல் கிரகமான ராகு கேது எப்பயுமே பின்னோக்கி தான் செல்லும். மற்ற 5 கிரகங்களும் முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள், சில நேரங்களில் பின்னோக்கி செல்லும். அது எப்போ செல்லும்னா, பொதுவாக உங்களுக்கு புதன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 14 டிகிரி இருக்கும் போது வக்கரம் பெற்று 20 டிகிரி இருக்கும் போது வக்கர நிவர்த்தி அடையுது. இது 24 நாள் ஏற்படும். சுக்கிரன் 29 டிகிரி இருக்கும் போது வக்கரம் பெற்று 26 டிகிரி இருக்கும் போது வக்கர நிவர்த்தி அடையும். 42 நாள் நீடிக்கும். செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 228 டிகிரி இருக்கும் போது வக்கரம் பெற்று 132 டிகிரி வருகின்ற பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது 80 நாள் நீடிக்கும். குரு ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ஜாதகம்னு சொல்கிறது, கோச்சாரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 245 டிகிரியில் வக்கரம் பெற்று 115 டிகிரி இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும். இது 120 நாள் ஏற்படும். சனி ஒரு ஜாதகத்தில், அதாவது கோச்சாரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 251 நாள் இருக்கும், 51 டிகிரி இருக்கும்போது, 51 நாள் கிட்ட 51 டிகிரி இருக்கும்போது வக்கரம் பெற ஆரம்பித்து 109 டிகிரியில் வக்கர நிவர்த்தி அடையும். அது 140 நாள் ஏற்படும். இந்த வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள் பின்னோக்கி செல்வதால் தன்னுடைய இயல்பான பலன்களை தருவதை விட ஒரு மாறுபட்ட பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்றால் புத்திரதோஷம் ஏற்படுகிறது, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதுபோல் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உண்டாகிறது. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்றால் உடன் பிறந்தவரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகுது. புதன் வக்கரம் பெற்றால் படித்த படிப்பை பயன்படுத்தாமல் லைட்டாக ஃபீல்டு மாறி போகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட நிறைய இடத்துல ஏற்படுது. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெறுகின்ற பொழுது, ஆண்கள் ஜாதக சுக்கிரன் வக்கரம் பெறுகின்ற பொழுது இல்லற வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சனி வக்கரம் பெறவங்களுக்கு பாருங்கள், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட பொதுவாக ஏற்படுது. பொதுவாக கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் அதனை சரியாக நம்ம தீர்மானிக்க முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தா நான் அவங்கக்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னா, ஒரு வருஷத்துக்கு கூட 2 வருஷத்துக்கு கூட உடலை செக் பண்ணிக்கிங்க, பரிசோதனை செஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.